காலை வணக்கம் நண்பர்களே. சேர்ந்தே போன்ற பயணத்துல இன்னைக்கு நாள் 38. இன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா நார்மல் பெட்ரோலுக்கும் பவர் பெட்ரோலுக்கும் என்னடா டிஃபரன்ஸ்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஜிம்ல என்ன ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட். ஷோல்டருக்கு என்னென்ன வேரியேஷன் போட்டோம் பாத்தீங்கன்னா, எடுத்தவொடனே ஷோல்டர் பிரஸ் போட்டேன். ஷோல்டர் பிரஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லேட்டரல் ரைஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பெட் ஃபிளை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் புல் போட்டேன். ஃபேஸ் புல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்க்ளைன்ல ஸ்ட்ரெச் போட்டேன். அதுக்கப்புறம் தம்பிள் ஸ்ட்ரெச் போட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆப்ஸுக்கு லைட்டா லெக் ரைஸ் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாக்கிங் லைட்டா ட்ரெட்மில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் போனேன். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னல, நார்மல் பெட்ரோலுக்கும் பவர் பெட்ரோலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு. அதில் ஆக்டம்னு ஒன்று இருக்கும். அது வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணது. ஆக்டம் வந்து நார்மலில் பார்த்தீங்கன்னா 87 to 91 இருக்கும். இதே பவர் பிரீமியம் பெட்ரோல் அந்த ஆக்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 95 to 100 இருக்கும். ஸோ இதனால என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பவர் பெட்ரோல் போகிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு மைலேஜும் கொஞ்சம் நல்லா தரும்னு சொல்லுவாங்க. அது எந்த லெவலுக்குன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. சோ அதனால நீங்க உங்களுக்கு எப்படி பெட்ரோல் போறீங்களோ அதே மாதிரி போடுங்க. இப்ப பவர் இன்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பவர் யூஸ் பண்ணுங்க. இல்ல நார்மல் வெஹிக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பவர் வேணா நார்மல் பெட்ரோலுக்கே போங்க. இன்னைக்கு ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சப்பாத்தி இட்லி போட்டு முடிச்சுட்டேன். கன்சிஸ்டன்சியா இருங்க. நாளைக்கு வீடியோல சந்திப்போம். நன்றி. வட்டா மக்களே. பாய் பாய்.